இது தீவிரமான ஒரு நோய் நிலையாக கூட இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு மாறுதுங்க. ஏன்னா தினம் தினம் நான் நிறைய பேரை இந்த மாதிரி சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கிடுகிடுன்னு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் உடல்ல இருந்து புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்றது தாங்க அர்த்தம். ஓவராலாக நம்ம கிட்னி எந்த நிலைமையில் இருக்குங்க, டேமேஜ் அதிகமாக இருக்கா, இல்லை ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடில் தான் இருக்கா, இல்லை டேமேஜ் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோமா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஒருவேளை எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா எந்த மூலிகை எடுத்தால் நமக்கு ரொம்ப சிறந்தது? மூலிகை மருந்துகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த கஷாய வகை மருந்துகள் இந்த புரோட்டீன் லீக்கேஜை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். அதாவது அப்படி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த பதிவு நிறைய பேர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நார்மலாக இருக்கிற மாதிரி தானங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது தீவிரமான ஒரு நோய் நிலையாக கூட இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு மாறுதுங்க. ஏன்னா தினம் தினம் நான் நிறைய பேரை இந்த மாதிரி சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க இது கவனம் செலுத்தாமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்லி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே யூரின் போகிறோம் இல்லைங்களா, யூரின் போகும்பொழுது ஒரு மாதிரி பேட் ஓடர் வருதுங்க, ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருது, முக்கியமாக அந்த முட்டை ஸ்மெல் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். இது எப்போலேருந்து சார் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, 2-3 வருஷமாகவே இருக்குது டாக்டர், நான் எதுவும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதில் யூரின் போகும்போது நுரை வர மாதிரி தெரியுதுங்க, ஃப்ளஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு அப்படியே ஃபோம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். எனக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கணும், 1 ஹவருக்கு ஒன்ஸ் நான் யூரின் போய்கிட்டே இருக்கிறேங்க, எஸ்பெஷலி நைட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இல்லை டாக்டர், யூரின் போகும்பொழுது அடி வயிற்றில் எனக்கு எரிச்சல் இருக்குது, ஒரு மாதிரி வலியோடு சேர்ந்து தான் நான் யூரின் பாஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்குது, சுகர் வந்தது ஒரு 5-6 வருடமோ 10 வருடங்களுக்கு பிறகோ சிறுநீர் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, முதுகு பகுதியில் அதிகமான வலி தெரியுது, கால் பாதத்தில் எனக்கு வீக்கம், ஏதாவது ஒரு உணவு நான் விரும்பி எனக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலுமே சாப்பிட்றேன், கொஞ்ச நேரத்தில் எனக்கு குமட்டுற ஒரு உணவு, அந்த உணவே குமட்டுற மாதிரி ஒரு சென்சேஷன் வருது, வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை நாசியா வருது, அதனால நான் சாப்பாட்டை விட்டுடுறேன், கிடுகிடுன்னு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் உடல்ல இருந்து புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்றது தாங்க அர்த்தம். அப்போது யூரின் பாஸ் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பிளட் டெஸ்ட்டும் யூரின் அனலைஸ் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்றது தெரியுங்க. உங்களுக்கே தெரியாமல் கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதை எடுத்தே ஆகணும். உங்களுக்கே தெரியாமல் புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உடல் எடை குறையிறது, எப்பவுமே ஒரு சோர்வாக இருக்கிறது, தலைமுடி அதிகமாக உதிர்ந்துக்கிட்டே வர்றது, கண் பார்வையில் பிரச்சனை ஏற்படுறது, கையில் இருக்கக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய நகங்கள் உடையிறது, தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, அடிக்கடி மவுத்தில் வாயில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ப்ரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது யூரினில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்புமின், புரோட்டீன், மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், இது எல்லாமே 1+, 2+, 3+ இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இதுலேயுமே நீங்கள் 24 hours ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஹையாக இருக்குது. நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் யூரின் போகும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா உடனே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒருவேளை புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது கூட உங்களுடைய ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்றத எடுப்பாங்க.
யூரியா லெவல் எவ்வளோ இருக்குது, கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது, சோடியம், பொட்டாசியம், குளோரைட் இது எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனோட EGFR அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிமேட்டட் குளோமருரல் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பார்க்கும்பொழுது தான் ஓவராலாக நம்ம கிட்னி எந்த நிலமையில் இருக்குங்க, டேமேஜ் அதிகமாக இருக்கா, இல்லை ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடில் தான் இருக்கா, இல்லை டேமேஜ் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோமா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஒருவேளை எனக்கு புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் என்னென்ன பண்ணணும், உணவு முறையில் இந்த மாற்றங்கள் செய்யணும். கட்டாயம் நீங்கள் மருத்துவரை அணுகி மருந்துகள் உடனடியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி உணவு முறைகளை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறவங்க நான்வெஜ் எடுக்கிறத கட்டாயம் தவிர்க்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகமாக அசைவ உணவுகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி வெஜிடேரியன் டயட் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுலேயும் முக்கியமாக ரொம்ப ஸ்வீட் இருக்கக்கூடிய உணவுகள், அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீரை வகைகள், புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய, கால்சியமோ புரோட்டீனோ இருக்கக்கூடிய உணவுகளான கீரை வகைகளையும் நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றபடி நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே அதிகம் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள் இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரோட்டீன் லீக்கேஜ் குறைய ஆரம்பிக்கும். இது கூடவே கட்டாயம் நீங்கள் பிளட் ப்ரெஷர் வாரத்துக்கு 2-3 முறையாவது நீங்கள் செக் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஓவராலாக ஒரு ஐடியா உங்களுக்கு வருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்குது. பிபி இருக்கா, நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் டாக்டர், 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இது கிட்னி இப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். சரிங்க, உணவு முறையில் இதெல்லாம் சொன்னீங்க. எந்த மூலிகை எடுத்தால் நமக்கு ரொம்ப சிறந்தது? மூலிகை மருந்துகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த கஷாய வகை மருந்துகள் இந்த புரோட்டீன் லீக்கேஜை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன கஷாய மருந்துகள், எந்த மூலிகைகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும்? யானை நெரிஞ்சில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இந்த யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எங்கே போய் டாக்டர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கஷாயமாகவே உங்களுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கும். இப்போ நெரிஞ்சில் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கும், இல்லைன்னா நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கும். இந்த நீர்முள்ளி அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடலில் இன்ஃப்ளமேஷன், எங்கேயாவது இன்டர்னல் டேமேஜ் இருந்தால் அதை சரி செய்கிறதுல ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த நீர்முள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீர்முள்ளியை ரெகுலராக நீர்முள்ளி கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். நீர்முள்ளி மூலிகையோட சில மூலிகைகளும் சேர்த்து இந்த சிறுநீரகங்கள் நார்மலாக இருக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ யூரின் போகும்போது அந்த என்லார்ஜ்மெண்ட் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும், யூரின் ஃப்ளோ நார்மலாக இருக்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுத்துங்க. அப்போ ரெகுலராக நீங்கள் நீர்முள்ளி கஷாயத்தை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ காலை இரவு 2 வேளையும் எடுத்துகிட்டு வரலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கருந்துளசி உங்களுக்கு நல்லாவே பயன்படுங்க. நம்ம உடலில் என்ன ஆர்கனில் டேமேஜ் இருந்தாலும் கருந்துளசி நமக்கு பயன்படுது. இந்த கருந்துளசி பொடியாக நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணீரில் நல்ல கருந்துளசி பொடியை ஒரு 1/2 கிளாஸ் நல்லா சூடாக இருக்கக்கூடிய வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கருந்துளசி கலந்து, இந்த பொடியை கலந்து காலையிலும் இரவும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். அதே மாதிரி உணவு முறையில் நம்ம எப்படிங்க இந்த உணவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது? வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ஆகுதுன்னா அதே சமயம் அந்த அதிகமாக வெயிட் லாஸ் ஆகாமல் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்படி நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நேச்சுரல் சோர்ஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ முளைக்கட்டிய பயிர் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ப்ரோட்டீன் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கும் மசில் டோனுக்கும் நமக்கு ப்ரோட்டீன் வேணும் இல்லைங்களா. அதனால் இன்னும் என்ன ஆகும்னா ப்ரோட்டீன் வந்து டிஃபிஷியன்சி ஆகிட்டு அதனாலேயும் உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த ப்ரோட்டீனை ரெகுலராக எடுக்கணும். ஸோ எந்த வகையான நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடணும். லீச் அப்படின்னு சொல்லுவாங்க. லீச் பண்ணிவிட்டு அந்த காய்கறியை நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீர் எல்லாம் வடிச்சிட்டு அதை நம்ம லேசாக தாளிதம் செய்து எடுத்துக்கலாம். இதிலே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், வெள்ளை பூசணி, சுரைக்காய் இது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அப்போ ரெகுலராக ரொம்ப நேரம் பசியோடையே இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க.
உணவு எடுத்துக்கணும், சரியான அளவில் அந்த உணவை நம்ம பயன்படுத்தணும். இதில் முக்கியமாக நம்ம சிறுதானியங்கள், நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள்லாம் எடுத்துக்கலாமா? தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. என்ன ஒன்று, அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நான்வெஜ் தான் மெயினாக நம்ம அவாய்ட் பண்ணணும். சில வகையான கிழங்கு வகைகள், அதிகமாக புளி உப்பு சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மெயினாக நம்ம தவிர்க்க வேண்டியது அதிகமான உப்பு, எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கணும். இன்னும் நிறைய மூலிகைகளும் இருக்குது. அதில் முக்கியமாக சதாவரி. இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு நாட்பட்ட சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. இந்த சதாவரியிலிருந்து செய்யக்கூடிய சூரணமாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், இந்த புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா அதற்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உடல் நலையில் இன்னும் நிறைய பாதிப்புகள், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். மருத்துவரை அணுகி அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது புரோட்டீன் லீக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமடைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.